ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதை தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். வேப்பலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்கேல்பில் ஏதாவது இச்சினஸ் இருக்குது, ஈவன் பேனு ஈரு இந்த மாதிரி ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த வேப்பலையில் இருக்குது. நெக்ஸ்ட் நீமோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக டார்க் ஸ்பாட், பிளிமிஷஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. இது ஸ்கின் ஹேர் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹேரில் ஏதாவது டேமேஜஸ் இருக்குது, இல்லை சன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை வேறு ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்குது. முக்கியமாக ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் முகத்தில் ஏதாவது சுருக்கம் இருக்குது, இல்லை டேமேஜஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்குது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தண்ணியில் அதை நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா மேலேயே நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு அழுத்தி விடுங்க. இப்போ அடுத்து இதில் ஃப்ளாக்ஸீடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸீடும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சூடு ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த வேப்பலை கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்ட் ஆகி அதோட சத்து ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடும். நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஈவன் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடாமல் விட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் அடியில் தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நேரம் போக போக இந்த மேலே இருக்க இந்த வெள்ளை கலர் நுரெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கலர் பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஜெல் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஈஸியாக இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொதிக்கிறப்ப அந்த ஆவி வருதுல்ல, அதில் நம்ம முகத்தை காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் போர்ஸில் பிளாக் ஆகிருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டாக வேர்வையாக நமக்கு வெளியில் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க வேப்பலையில் இருக்க சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி கலர் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஜெல்லும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து ஊற்றி பார்க்குறப்ப ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஜெல் பார்த்தீங்கன்னா இன்னுமே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஜெல்லோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகிட்டே போகும். ஸோ கொஞ்சம் பார்த்து பதமாக தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஜெல் திக்காக ஆரம்பிக்கிறப்ப கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே இருங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த நுரை இன்னுமே திக்காகிருக்கும். நம்ம ஸ்பூனால் இப்படி எடுத்து பார்க்குறப்ப இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ இந்த பதம் வர அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது அந்த மேலே இருக்க நுரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது முட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது சூடாக இருக்கப்பவே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆறட்டோன்னு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்திரத்தோடவே அப்படியே கெட்டி ஆகிடும். சுத்தமாக நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்கப்பவே இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். சப்போஸ் ஃபில்டர் இல்லை அப்படின்னா வெள்ளை கலர் துணி, அதாவது சுத்தமான காட்டன் துணி வச்சு கூட நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் சூடாக இருக்கப்போ துணி வச்சு ஃபில்டர் பண்ணால் அதை கையால் நம்மளால் பிடிக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே சேஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆறுன உடனே கெட்டியாக வந்து ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னுமே அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணியிருந்தா சுத்தமாக வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணியிருக்க முடியாது. அதுக்காக தான் நான் சூடாக இருக்கப்பவே பண்ண சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜெல் வந்து தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஜெல் இது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீமும் ஃப்ளாக்ஸீட் ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேரை ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ இந்த ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தலையில் லைட்டாக ஆயில் வச்சு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜெல்லை வந்து உங்களோட முடியோட வேரில் படுற மாதிரி முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது. நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை நார்மலாக வளர்றதை விட ரொம்ப வேகமாக வளர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஸ்கேல்ப்லையும் முடியிலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கப்போ ஊற்றி வைக்காதீங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக் கிட்ட இது இருக்கும். 10 டேஸ் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை நைட் க்ரீம் மாதிரி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்கின்னை வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது காஞ்ச உடனேவே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஹேருக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி 1 வீக் வரைக்கும் இதே மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்குல்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து இதை போட்டு நல்லா வந்து இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். முக்கியமாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உடனடியாக இதை யூஸ் பண்ணிடணும், ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த அரைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்காவும் ஃபேஸ் மாஸ்காவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எப்பவும் போல் தலையில் லைட்டாக ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை வந்து எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஹேர் லென்த் இருக்கோ அதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக முடியோட எண்டில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்லாம் வந்து இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணும். முடியை நல்லா வேகமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் முடி ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி அதை அப்படியே காய விட்டுடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிடும். இது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நரன்னு டெட் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிம்பிள் ப்ராப்ளம்ஸையும் இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணும். இந்த 2 ரெமிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching my video.